சாதாரண பேருந்து ஓட்டுநரான நிக்கோலஸ் மதுரோ வெனிசுவேலாவின் அதிபரானது எப்படி? புட்டபர்த்தி சாய்பாபாவை சந்தித்தவர் அமெரிக்காவை அஞ்சும் அளவுக்கு அப்படி என்ன செய்தார்? 1962இல் வெனிசுவேலா தலைநகர் காரகஸில் எளிய குடும்பத்தில் பிறந்த நிக்கோலஸ் மதுரோ இளம் வயதில் ராக் இசைக்குழுவில் கிட்டார் வாசிப்பவராக இருந்துள்ளார். இவரது தந்தை தொழிற்சங்க தலைவர் என்பதால் சிறு வயதிலேயே அரசியல் ஆர்வம் இருந்திருக்கிறது. பேருந்து ஓட்டுநராக வாழ்க்கையை தொடங்கிய மதுரோ படிப்படியாக உயர்ந்து போக்குவரத்து துறையின் தொழிற்சங்க தலைவரானார். 1990களில் வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர் சாவேஸின் தீவிர ஆதரவாளராக வலம் வந்த அவர் அப்போது சிறையில் இருந்த சாவேஸின் விடுதலைக்காக பாடுபட்டார். அந்த சமயத்தில்தான் மதுரோ தனது வருங்கால மனைவியான சிலியா புளோரிஸை சந்தித்தார். 1999இல் சாவேஸ் அரியணை ஏறிய போது மதுரோவும் தேசிய சட்டம் இயற்றும் மன்றத்திற்குள் நுழைந்தார். படிப்படியாக சபாநாயகராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பின்னர் துணை அதிபராகவும் உயர்ந்தார் மதுரோ. வெனிசுவேலா வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்தியா வந்திருந்த போது புட்டபர்த்தி சாய்பாபாவை நேரில் சந்தித்தார் மதுரோ. சர்வதேச அரங்கில் இடதுசாரிகளின் முக்கிய முகமாக அறியப்பட்ட அதிபர் சாவேஸ் மதுரோவை தனது அரசியல் வாரிசாக அறிவித்தார். அவரது மரணத்திற்கு பிறகு 2013இல் வெனிசுவேலாவின் அதிபரானார் மதுரோ. பதவியேற்றது முதல் மதுரோ ஆட்சியில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டதோடு அவர் போட்டியிட்ட ஒவ்வொரு தேர்தலும் சர்ச்சைக்கு வழிவகுத்தன. தொடக்கம் முதலே மதுரோ மீது கடுமை காட்டி வந்த அமெரிக்கா சமீபத்திய தேர்தலில் மதுரோ அதிபராக வென்றது செல்லாது என குற்றம் சாட்டியது. போதைப் பொருட்களை அமெரிக்காவுக்குள் அனுப்புவது, மோசமான நிர்வாகத்தால் அதிகப்படியான வெனிசுவேலா மக்கள் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நுழைவது என அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார். மதுரோவை பிடிக்க துப்பு கொடுப்போருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 451 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார். கடந்த நவம்பர் மாத இறுதியில் மதுரோ நாட்டை விட்டு வெளியேற அதிபர் ட்ரம்ப் கடைசி வாய்ப்பு அளிப்பதாக கூறினார். ஆனால் பிறந்த மண்ணை விட்டு எங்கும் செல்ல போவதில்லை என மதுரோ திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த மோதல் உச்சத்தை எட்டிய நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை அமெரிக்க படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு மதுரோ நாடு கடத்தப்பட்டார்.